என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னீங்க? தமிழ் புரியாது போல உங்களுக்கு. சார் நல்லது ஒரு சார். அசோக் சார் நீ உங்களுக்குள்ள பேச்சு. தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிஹைண்ட் சார்பா என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு தான், நீங்க ஹோட்டல் தானே. தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன கேரளா என்ன? செட்ல எப்படியான? செட்ல இதோட மோசம் இருக்கும். வா வந்து பாரு, மானிட்டர் பாரு, யாருக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஷூட்டிங் அரேஞ்சு 2 நாளுக்குள்ள ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சு. இல்ல சார், இப்படிலாம் சொன்னா நம்பிடுவாங்க சார். உண்மைதானே? உண்மை இல்ல. டைட்டிலிங் அது. ஐயோ பாருங்க சார். ரெஸ்பெக்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நான் இப்ப ஏதாவது டேய் சம்பந்தம் இல்ல, இவர் இல்ல. மம்முடி சார் டேய் மம்முடி இப்ப தெரியாது போய் என்ன நான் எடுத்து போட்டேன். இல்ல இல்ல, அவர் என்னதான் இருந்தாலும் அவர் பழகுற விதத்துல ரெஸ்பெக்ட் யாருக்குமே குறையாது. நடிப்புல எப்படியான? அது இப்ப கூட உதரும் யாருக்கும் தெரியாம. சார் ஜோக் தானே பண்றீங்க? இப்ப அவர் பக்கத்துல உள்ளவங்களுக்கு உதரும். பக்கத்துல உதரம் தெரியாது, ஆனா எனக்கு உதரும். ஏன்னா ஒரு நடிகனை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலே ஆனாலும் சரி, நடத்துல ஆனாலும் சரி, நடிகனுக்கு எவனும் துணை இல்லை. நடிக்கும்போது ஸ்டார்ட் கேமரா சொல்லி இருந்து கட்டு வரைக்கும் நடிகன் தனியாக தான் நிற்கணும். அவன் எப்படி நடக்கணும், எப்படி வாக்கணும், எப்படி என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன இமோஷன் பண்ணணும், யாரை பார்த்து சொல்லணும், எங்கே போய் நிற்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது அந்த சின்ன சின்ன டைமில் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் எல்லாமே நடக்கணும். யாருமே உதவி வர மாட்டாங்க. பக்கத்தில் நிற்கிறான், அவன் நடிச்சிட்டு இருக்கான் பாவம். நம்ம கூட அந்த கேரக்டர் அவரும் டென்ஷன்லேயே இருப்பாங்க. ஆனால் கட் பண்ணும்போது நீங்கள் ரீடேக் எடுத்துக்கலாம், அப்போது அதான் நடக்கும். நாடகத்திலே அப்படித்தான். நம்ம கர்டன் மேலே போனதுக்கப்புறம் நம்ம நடிச்சு தான் ஆகணும். நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. கோஆர்டிஸ்ட்டுங்க அவங்க கான்ட்ரிபியூட் தான் பண்ண முடியும், ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது. தப்பு பண்ணால் தப்பு பண்ணதான், திருப்பி எடுக்க வேண்டியது, திருப்பி தட் பண்ணால் திருப்பி எடுக்க வேண்டியதான். சினிமாவிலே நாடகத்தில் இந்த ஷோக்கு பத்தாது, அடுத்த ஷோவிலே கட் பண்ணிக்கலாம். நடிகனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அந்த டென்ஷன் இருக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய நடிகனாலும் சரி, சின்ன நடிகனாலும் சரி, நீங்கள் ஒரு விஐபி அப்பாரல்ஸ் வச்சு ரிமோட்லேயே பாருங்கள், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனில் இது அப்படியே ஏறும். நீங்கள் வந்து இத்தனை விட படங்கள் இதில் நிறைய கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், நிறைய விதமான எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரான ஒரு விஷயம் தெரியுது. பார்த்து சில பேர் பேசும்பொழுதும் சொன்னது என்னன்னா, ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ப்ளஸ் வந்து பிளாட் அப்படியான இது எழுதிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லைன் டைரக்டர் உங்ககிட்ட சொன்னப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்த விஷயம் என்ன? அதில் கொஞ்சம் நான் ஏதோ கதை சொல்லி வெளியே விட்டு வந்துடுமோங்கிற பயம் இருக்கு எனக்கு. அவுட்லைன் அப்படியே அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு சொல்லிடு. அப்படி புரியல சார் எனக்கு. புரியக்கூடாது. மனுஷத்தன்மை இந்த சினிமாவிலே எப்படி நம்ம இருக்கிற எதிரிகள்கிட்ட கூட நம்ம ஒரு 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 கொஞ்சம் தூரம் நம்ம போன்னு வச்சுக்கோங்க. அவரை கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் நம்ம யூ வில் கம் டு நோ ஈச் அதர்.